மணி கரெக்டாக 3:15 ஆகுது. ஸோ நம்ம பொன்முடி கிளம்புறோம். இந்த vlog ஹோம் டு பொன்முடி. ஸோ மணி 4 ஆச்சு, கரெக்டாக கிளம்புறோம். உங்களுக்கு கண்டிப்பா என்னோட வாய்ஸ் அவ்வளோ பெருசா கேட்காது. ஏன்னா காத்தோட சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா மைக் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் வாய்ஸ் நல்லா இருக்கும் நம்பிக்கை தான். அண்ட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அரௌண்ட் 60-80லேயே மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா மைலேஜும் கிடைக்கும். அண்ட் இந்த டைமுக்கு இவ்வளோ ஸ்பீடு போதும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போயிட்டு இருக்கோம். தப்பி என்ன சொல்றாங்கன்னா, இங்க மாத்தாட்டம் போனதுக்கு அப்புறம் வேணா மேப் போட்டுக்கலாம். அவன் இன்னும் கான்டாக்ட் பண்ண முடியல. அவன் நேற்று மார்னிங் 2 o'clock மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க, நான் மோஸ்ட் சைக்கிள் அவைலபிள் இருந்தப்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அவனுக்கு நார்மல் நேரத்தில் ஃபோன் பண்ணாலே அவன் எடுக்க மாட்டான். இதுல விடிய காலைல 6 மணிக்கு அவன் வீட்டுக்கு முன்னாடியோ அவங்க ஊர் முன்னாடி போயிட்டு நின்று கூட்டம் வரவா போறான். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, என்ன நடக்குது பார்க்கலாம். ஓகே, கிளம்பலாம். அடுத்து மார்த்தாண்டம் தான். மார்த்தாண்டம் போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். மார்த்தாண்டம் போய் காஃபி பிரேக் போட்டு அங்கேருந்து ஃபோன் அடிப்போம். அந்த நாய் எப்படியுமே ஃபோன் எடுக்காது, சும்மாவே ஃபோன் எடுக்காது. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே போய் ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவன் ஃபோன் எடுத்தான்னா ஹீஸ் இன், இல்லாட்டி நம்ம மட்டும் போக வேண்டியதான். சரியான மிஸ்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. சன் நல்லாவே ரைஸ் ஆயிடுச்சு. 4 வரைக்கும் வந்துச்சு சன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நாளை போறோம், இன்னும் என்ஜாய் பண்றோம். நம்ம இர்ஃபான் ப்ரோ சொன்ன மாதிரிதான் பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். அதனாலதான் டீ பாயிண்ட் ஏகப்பட்ட டீ பாயிண்ட். இங்க ஒரு வியூ ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வியூ அப்படியே நான் உங்களுக்கு கன்வே பண்றேன், இல்லாட்டி அப்படியே உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. பொன்முடி போயிட்டு இருக்கிறோம். பொன்முடி வந்துட்டோம், கிட்டத்தட்ட பொன்முடி வந்துட்டோம். வேற லெவலில் இருக்கு வியூ. ஸோ கண்டினியூஸாக ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் பாருங்கள். முடிஞ்சால் வாங்க. ஜஸ்ட் கன்னியாகுமரியிலேருந்து 125-130 கிலோமீட்டர்ஸ் தான். சூப்பராக இருக்குது. மறுபடியும் பாருங்களா. வேற லெவல் வியூ. தெரிக்குது, செதறுது. ஏறுவோமா? எங்க போட்டு தீ பிடிச்சிச்சா? இதே மாடையே நேற்று போனது இல்லையா? இல்லை, நேற்று விடிய காலம் போனோம். ஒன்று மட்டும் ஏதோ ஒரு போட்டா? ஐயோ, சீசன் தொடங்கினதுமா? ஏங்க, எங்கள் ஊரில் போட்டை நம்பி மட்டும்தாங்க பொழப்பு. அதுலேயுமே நேற்று தான் சீசன் தொடங்குச்சு. ஆனால் நம்மள மாதிரி யாரோ போகிறாங்க.
நான் கை காமிச்சேன் அவனுக்கு. போமா ஏங்க, இவன் இப்படி தாங்க டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு பெரிய ஆள் இவன் தான். இந்த சிவப்பு கலர் இது போட்டிருக்கானே, கூடி போட்டிருக்கான்ல, இவன் தான். சரி வாங்க கிளம்புவோம். நான் எப்படி இந்த vlog எடுத்துட்ருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆச்சரியப்படுவீங்க. ட்ரைபாடில் இருக்க அந்த சென்டர் ஸ்டிக்கை மட்டும் எடுத்து என் பேண்டுக்குள்ளே சொருவி, வரியா பரோட்டா, முட்டைக்கறி, இப்போ தாங்க சாப்பிட்டோம். அங்கே வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. இப்போ தான் சாப்பிட்டோம், மறுபடியும் மேலே ஏற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸில் மேலே போய் ரீச் ஆகிடும். ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுவோம்.